பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடி நன்றி. எங்களோடு பேச போகிறதாய்க்காக நன்றி. எங்களை பலப்படுத்தி சகாயம் செய்யுங்க. நன்மையினாலும் கிருபினாலும் இடைக்கட்டி பாதுகாத்து கொள்ளுங்க. பேசுகிற வார்த்தைகளினால் எங்கள் பலப்படக்கூடிய கிருபைகளை கத்தன் தந்து நடத்துவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு சங்கீதம் 37 நாம் தியானிக்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய சாப்டர், 40 வசனங்கள் இருக்கிறது. இதை தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். ஒரு அக்ராஸ்டிக் அரேஞ்ச்மெண்ட்டில் எழுதியிருக்கிறார். அக்ராஸ்டிக் அரேஞ்ச்மெண்ட்னா ஆல ஒரு வசனம், ஆல ஒரு வசனம், ஈல ஒரு வசனம், ஈல ஒரு வசனம். அந்த மாதிரி நம்ம லாங்குவேஜில் எழுதலைங்க, ஹீப்ரூவில் எழுதியிருக்காரு. ஹீப்ரூவில் 22 எழுத்துக்கள் இருக்கிறது. ஆலஃப், பெத், கீமல், டாலத், ஹே, வவ், ஜாயின், ஹெத், டெத், யோத், காஃப், லாமெத், மெம், நூன், சாமேக், ஆயின், பே, சதே, கூஃப், ரேஷ், ஷின், டவ். 22 எழுத்து இருக்குது. இது நீங்கள் படிக்கணுன்னா சங்கீதம் 109ஆம் அதிகாரம் 119ஆம் அதிகாரத்தில் தலைப்பை கொடுத்துருப்போம். ஆனால் இன்றைக்கி இது 40 வேர்சஸ் இருக்குது. இதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஹீப்ரூ சென்டென்சஸில் துவங்கி இருக்குது, திரும்பி கண்டினியூவாக இருக்குது. இதை ஞானத்தின் சங்கீதம் என்று சொல்லலாம். இது படிக்கும்போது லைட்டாக நீதிமொழிகள் மாதிரி வந்துச்சு. சங்கீதத்தில் புதுவாக ஒரு பாட்டு பாடுவார், அப்படி பண்ணுவார். அட்வைஸு இதில் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போனா இது ஞானத்தின் சங்கீதம். சாலமோன் இப்படி ஞானியாக ஆனார் அப்படின்னா, அவங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் ஞானிகள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஆபிரகாம் தாத்தா கர்த்தருக்கு பயந்தார், ஸ்டார்டிங்கே உண்டாயிடுச்சு. அதனால் ரொம்ப ஞானமாக இருந்தால் நம்மளும் ரொம்ப பாக்கியசாலிகள். ஏன்னா ஞானமுள்ள ஆண்டவருடைய வார்த்தை நம் கையிலே இருக்கிறது. இப்போ இது ஆண்டவரை நோக்கி பாடின சங்கீதம் என்பதை காட்டிலும் ஆண்டவரை பற்றி மனிதனிடத்தில் பாடின சங்கீதம். ஆமென். ஸோ இதை நான் 3 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். இந்த 37ஆம் அதிகாரத்தில் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆஸ்வதிக்க போகிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள், the people who have been affected or afflicted, தீயவர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி ஆலோசனை. ஸோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆலோசனை என்கிற தலைப்பில் 1லிருந்து 11 வரைக்கும் தியானிக்க போகிறோம். 2வது பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் த ட்ரையம்ஃப் ஆஃப் த காட்லி, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் ஒரு நாள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதாக தியானிக்க போகிறோம். தாவீது ராஜா சொல்லித்தர போகிறார். 3வது பகுதி 25ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய இருதயத்தின் பக்கம் சார்வது தான் ஞானமான செயல், ஒரு ஞானமான மனிதன் செய்கிற செயல் என்பதாக படிக்கணும். அதாவது ஆண்டவர் சொல்கிறபடி நடந்து கொள்கிறவன் தான் புத்தி உள்ளவன் அப்படிங்கிறது போல 3 பகுதிகளாக பிரிக்கப் போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கி காலையில் நம்முடைய மதர் சர்ச்சோட தியானத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு ஒரு சிஸ்டர் இப்போ அவர்கள் அருமையாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அவங்க என்ன டைட்டில் கொடுத்தாங்கன்னா, நீதிமானுடைய முடிவு நன்மையாக இருக்கும் என்பதாக பேசணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை படிக்கணும். நம்ம நீதியில் இருந்தோம்னா ஸ்டார்டிங் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் எண்டிங் எப்படி இருக்கும்? ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். முதிர் வயதிலும் வசனம் சொல்கிறது, நீதிமான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமான் இருப்பான் என்கிற வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்துவார். வாங்க நம்ம இந்த சாப்டருக்குள்ளே போகலாம். இந்த செய்திக்கு இந்த புஸ்தகத்துக்கு இந்த சங்கீதத்துக்கு நானும் அதே டைட்டில் கொடுக்குறேன், நீதிமானுடைய முடிவு நன்மையாக இருக்கும் என்கிற தலைப்பில் உள்ளே போக போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். வாலிபத்தில் பலன் விளங்கும், வயோதிபத்திலே ஞானம் விளங்கும். சின்ன வயசில் செய்வோம், பேச மாட்டோம், பேச தெரியாது. பெரிய வயசில் செய்ய தெரியாது, பேசிட்டு கிடப்போம். நிறைய பேசுவோம். ஒரு தாத்தா வீட்டில் இருந்தால் அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பார், இப்படி போகாத, அப்படி போகாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத. ஏன்னா அவரால் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் வாலிபர்கள் பேச தெரியாது, செய்வாங்க. இது சாலமோன் ராஜாவோட அந்திய காலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்போ சாலமோன் ராஜா தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கற்று கொடுக்கிறார். இதுதான் அருமையான ஒரு பகுதி. வாங்க நம்ம உள்ளே போவோம். திருச்சபையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஸோ விஸ்டம் ஃபஸ்ட்டு வந்து அஃப்ளிக்டட் பீப்புள், பாதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கி ஐயா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்னு வந்திருக்கீங்கன்னா உங்கள் கூட தான் சாமி பேசுகிறார். ஆமீன். நம்பர் 1 என்ன சொல்ல போகிறார்னா, பொல்லாத மனுஷரை பார்த்து எரிச்சல் அடையாத. அவன் கெட்டவன், அவன் வேலையில் இருக்கிறான், எனக்கு போயிடுச்சே. அவன் தப்பு பண்ணுறான், அவன் நல்லா வாழறான், எனக்கு போச்சு. ஒருத்தர் சொன்னார், நான் வந்து எவ்வளோ நல்லவன் தெரியுமா, ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை, கல்யாணம் ஆகலை, குழந்தைங்க போட, அவன் பார் கெட்டவன், அவனுக்கு எல்லாம் நடக்குது. இப்போ அது தாவீது ராஜா இருந்தாரா நமக்கு சொல்லுவார், டூ நாட் ஃப்ரெட், அவனை பற்றி நீ எரிச்சல் அடையாது. முதல்ல அவனை பார்த்து கோபப்படாத. ஆமேன். நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவங்க தீமை செய்கிறாங்க, பொறாமை கொள்ளாதே. ஏன்னா அவங்க கிடுகிடுன்னு வளருவாங்க. ஸ்பீடாக எது வளரும்? பனைமரமா புல்லா? சில நேரம் புல்லு கூட பனைமரம் மாதிரி பெரிய பெரிய இலையோடு வளருது. கரெக்டா? பனைமரம் மாதிரியே இருக்கே, கிட்ட போய் உராசினீங்கனாலே உடஞ்சிக்கும். ஆனால் பனைமரத்தை நீங்கள் உராசினீங்கன்னா அது உங்களை அறுத்துரும். அவர்கள் புல்லை போல வளர்வார்கள், அவர்கள் அறுப்புண்டு பசும் புல்லை போல வாடி போவார்கள். அவருடைய ஸ்பீடு எந்த அளவுக்கு வளர்கிறார்களோ அதை காட்டிலும் ஸ்பீடாக அவுட். ஒரு வாரம் வளர்கிறவங்க ஒரு நிமிஷத்தில் காய்ந்து போய் விடுவார்கள். அதனால் அவங்க மேலே நீ என்வி அடையாத. இந்த வார்த்தைக்கு ஹீப்ரூ மீனிங் நம்ம பார்த்தோமா, டூ நாட் கெட் ஹீட்டட். நான் ரொம்ப ஹீட் ஆகிட்டேன், காலையில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நம்ம தமிழில் சொல்லுவாங்க, அவரை காலையில் ரொம்ப சூடாயிட்டார் அப்படின்வாங்க. Don't get heat, don't get hot. I mean, to fret is to worry. நீங்கள் பொறாமை கொண்டீங்கன்னா நீங்கள் தான் worry பண்ணுறீங்கன்னு அர்த்தம். You get vexed. ரொம்ப தெளிவாக 37 அதிகாரத்தை படித்தோம்னா 2 விஷயமா பேசுகிறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேத ஞானியம் அதை சொல்லியிருக்கிறார். வரி பண்ணக்கூடாததுக்கு ஞானம் அவசியம் என்பதாக பேச போகிறார். வரி பண்ணாமல் வாழணும், துன்மார்க்கனை பற்றி பொறாமைப்படக்கூடாது, கர்த்தர் வழியில் இருந்தால் ஒரு வருங்காலம் உண்டு என்பதை தான் இந்த அதிகாரம் முழுவதும் பேச போகிறார். ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாரு? துன்மார்க்கன் மேல் பொறாமை கொள்ளாதே, பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாது. He is not the person to be envied. நீ பொறாமப்படுகிற அளவுக்கு அவன் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை என் மகனே. பொல்லாத மனுஷனை பார்த்து நீ பொறாமை அடையாத. அவன் முடிவை பார்த்த அப்புறம் பயந்துருவேன். இப்படி வாழ்ந்தான், இப்படி போயிட்டான், நல்ல வேலை நம்ம இருந்தோன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம். கெட்டவர்கள் உடைய வழி முடியும். ஆமென். See, the test is found in time, on time. நேரம் வரும்போது அதுக்கு பரீட்சை இருக்குது. அந்த நேரம் வரும்போது அதற்கு பதில் வருகிறது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. துன்மார்க்கன், the wicked will perish. துன்மார்க்கன் அழிந்து போகிறான்னு சொல்லுது. துன்மார்க்கன் இல்லாமல் போகிறான், துன்மார்க்கன் வேரோட பிடுங்கப்பட்டு போகிறான், துன்மார்க்கன் அறுப்புண்டு போகிறான் எல்லாம் வசனம் சொல்லுது. அதனால் அவன் மேலே நீ பொறாமப்படாத மகனே. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படிய போகிறீங்க? கையை வர்த்தி சொல்லாம, ஆண்டவரே நான் இன்னிலேருந்து பொல்லாத மனுஷன் மேலே பொறாமப்பட மாட்டேன், பொல்லாத மனிதன் மேல் பொறாமப்பட மாட்டேன். ஆமாம். அடுத்தது இன்னொன்று நான் சொல்லியிருக்காரு, நியாயக்கேடு செய்கிறன் மேலே நான் பொறாமப்பட மாட்டேன், பொல்லாத மனுஷனை பார்த்து எரிச்சல் அடைய மாட்டேன், எரிஞ்சு விழ மாட்டேன். ஆமென். நான் வேணா உங்களுக்கு சேலஞ்சு பண்ணுறேன். ஒரு பொல்லாத மனுஷன் எதிர்க்க போட்டோம், நீங்கள் அவன் மேலே பொறாமப்பட்டுட்டீங்க, அப்படியே வீட்டுக்குள்ளே போங்களேன், வீட்டில் சண்டை வரும். அவன் மேலே உள்ள டென்ஷனை யார் மேலே காட்டுவீங்க? உங்கள் குழந்தை மேலே காட்டிடுவீங்க. அது ஒரு 5 நிமிஷம் தாக்கு பிடிக்கும். அது டென்ஷன் ஆச்சுன்னு வைங்க, லாஸ்ட்டாக ஃபுல்லாக நீங்கள் தான் கிராஷ் ஆக வேண்டியதுதான். ஸோ கர்த்தர் சொன்னாங்க, வாட் கேன் ஐ டூ? நான் என்ன ஆண்டவரே பண்ணோம்? நீ ஆண்டவர் மேலே மன மகிழ்ச்சி ஆயிரு. எப்படி இரு? கர்த்தர் மேலே மன மகிழ்ச்சியா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொறாமை நடக்கிற இடங்கள்ல தான் பிரச்சனைகள் நிறைய வரும். எது மாதிரி கல்யாணத்துக்கெலாம் போயிருக்கீங்க? போயிருக்கோம்ல. கல்யாணத்தில் நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டு போவீங்க, இல்லை ஒரு பைக்கில் போவீங்க, இல்லை ஷேர் ஆட்டோவில் போவீங்க, ஆட்டோவில். ஆனால் அந்த கல்யாணத்தில் ஒரு பெரிய பந்தா பண்ணுறவங்க வருவாங்க. அவங்க பெரிய ராயலாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, கோல்டு வச்சுருப்பாங்க, ஸ்டைல் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் உங்களுக்கு எரிச்சல் வந்துடும், கோபம் வந்துடும். மக்கள் கூடுகிற இடத்துல உங்களுக்கு கோபம் வரும். உங்கள் கையில் இல்லாததை அவங்க வச்சுருக்கும் போது கோபம் வரும். எப்படி சமாளிக்க போகிறீங்க? அப்போ தான் சொல்லுகிறார் தாவீது, put your trust upon God and delight in the Lord. அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவர் மீது பிரியம் வைக்க வேண்டும். நான் எத்தனை முறை பண்ணியிருக்கேங்க, நான் எப்போல்லாம் அவமதிக்கப்படுறேனோ உண்மையில் என் ஃபோனில் திறந்து ஸ்தோத்திர பலிகள் 1000 படிச்சுக்கினே இருப்பேன், எனக்கு நிம்மதி வர வரைக்கும். அதோட பெஸ்ட்டு பைபிள் திறந்து படிக்க ஆரம்பிப்பேன். நீங்கள் பண்ணி பாருங்களேன், யுவர் டிலைட் வில் become, God himself will become your delight. ஆண்டவரே உங்களுடைய மன மகிழ்ச்சியாய் மாறுவார். சொல்லுங்க பார்க்கலாம், நான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பேன். சொல்லுங்க, நான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பேன்.
அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். சே, எத்தனை பேர் கையில் எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யணும், செஞ்சாங்களா? செய்யல, மாறாக கேட்டதுக்கு அவமானப்படுத்தினார்கள். ஆனால் என் மகனே, இன்றைக்கு உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருளி செய்ய போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் 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 என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருளி செய்வார். He shall give the desires of your heart. உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை தருவார். ஆண்டவரே, எனக்கு நெய் தோசை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஆண்டவரே, நீ ஜெபம் பண்ணு மகனே, கர்த்தர் செய்வார். வெளியில் கேட்டால் கிண்டல் பண்ணுவாங்க. உன் வயசுக்கு நெய் தோசை தேவையா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. உனக்கெல்லாம் தேவையா அப்படின்பாங்க. ஆண்டவரே, எனக்கும் ஆசையாக இருக்குது ஆண்டவரே ஒரு செயின் போகிறதுக்கு, ஜெபம் பண்ணுங்க, அவர் கொடுப்பார். ஆண்டவரே, எனக்கும் ஒரு நல்ல பைக் வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு ஆண்டவரே, கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தட் இஸ் த ரியல் வே டு கெட். முதல்ல பெறுவதற்கு கடின உழைப்பு என்று சொல்வார்கள். அதுக்கும் முன்னாடி ப்ரேயர் தான். ப்ரே, கர்த்தர் அந்த வழியில் போடுவார். புட் யுவர் ட்ரஸ்ட் அப்பான் காட். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வைக்க செய்வோம். ஆண்டவரே, நான் இப்போ சர்ச்சுக்கு போகிறேன், உம்மை நம்பி போகிறேன். ஆண்டவரே, நான் வேலைக்கு போகிறேன், உம்மை நம்பி போகிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போகிறேன், சொல்லுங்க, உம்மை நம்பி போகிறேன். ஆண்டவரே, ஃபீஸ் கட்ட போகிறேன், உம்மை நம்பி போகிறேன். ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், உம்மை நம்பி போகிறேன். ஆண்டவரே, எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல, உம்மை நம்பி ஆலயத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை நம்பி போகிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு சாயந்தரத்துக்குள்ள 1000 ரூபாய் வேணும், உம்மை நம்பி இன்றைக்கு ஆலயத்துக்கு போகிறேன். ஆண்டவரே, நிம்மதி இல்லாமல் இருக்கேன், உம்மை நம்பி போகிறேன். God will fulfill your longings. உங்களுடைய ஏக்கங்களை நிறைவு செய்கிறவர் உங்கள் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is more than enough. உங்கள் தேவைகளை காட்டிலும் உங்கள் கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிட்டா உடனே ஒரு பாட்டு பாடுவாங்க, ஏசு போதுமே 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 ஏசு போதுமே. அப்போல்லாம் அடிக்கடி கரண்ட் ஆகும். அதுக்குன்னு சில அங்கிளுங்க இருப்பாங்க, பின்னாடி ஒருத்தர் எடுப்பார், பின்னாடி ஒருத்தர், ஏசு கிறிஸ்து மாறாதவரே. பார்த்துருக்கீங்களா? கீபோர்டெல்லாம் ஆஃப் ஆகிடும், பேண்டு வரும், அப்புறம் பேண்டு வாசிப்பாங்க, அதில் நடுவில் விடுவாங்க பாருங்க, ஏசு போதுமே போதுமே போதுமே. தெரியாதா? பாடுங்க, ஏசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. வா, எஸ், அப்படியே பார்த்து அவரை பார்த்து சொல்லுங்கள், ஏசு போதுமே 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 ஏசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே. சொல்லுங்க, ஏசு போதுமே. காசு இல்லைன்னா கூட ஏசு போதுமே. ஹல்லேலூயா. He will be a delightful person in your life. உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சிக்குரியவராய் கர்த்தர் இருப்பார். அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணும்படி செய்வார். ஒரு 10 முறை சொல்லாமா? அவரே என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, அவரே என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், 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 அவரே என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 2 நண்பர்கள் ஒன்றா போவாங்க. அவர் இவரை வச்சு தான் வேலையை முடிச்சுக்கலான்னு நினைப்பார், இவர் அவரை வேலையை வச்சு தான் வேலையை முடிச்சுக்கலான்னு. ஒரு நாள் ஒரு அம்மா ஒரு நிறைய பாக்கெட்டாக ஊறுகாய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒரு மீட்டிங்க்கு. எனக்கு அந்த அம்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லணும், அந்த அம்மாவுக்கு என்கிட்ட ஊறுகாய் விற்கணும். அந்த அம்மா சொல்லுது, இந்த சர்ச்சில் 100 பேர் இருக்காங்க, 100 பாக்கெட் விற்றா வியாபாரம் ஆகிடும். எனக்கு இந்த அம்மா ஊறுகாய் விற்கிறதுக்கு விட சீக்கிரமாக இந்த அம்மா ரசிக்க பண்ணும். இவங்களுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லணும், நான் ஆண்டவரை பற்றி சொல்லிருக்கேன். அவங்க ஊருக்காக பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நினச்சி பார்த்தேன், ஆண்டவரே, நான் நினச்சதை இவங்க செய்ய மாட்டாங்க, இவங்க நினச்சதை நான் செய்ய முடியலையே ஆண்டவரே. அப்போ தான் இந்த வசனம் ஞாபகம் வச்சு, கர்த்தர் தான் அவங்களுக்கும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் தான் என் விருப்பத்தையும் நிறைவேற்றுவார். உன் விருப்பம் என்ன மகனே? இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லி கொண்டு வரும்போது இந்த 5th 6th verse ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யூ நீட் டு ட்ரஸ்ட் காட் to protect you and to promote you. புரிஞ்சுக்கணும். நம்மை பாதுகாக்கிற தேவன் நம் வேலையை பாதுகாக்க வேண்டும். என்னை பாதுகாக்கிற தேவன் இந்த திருச்சபையை பாதுகாக்க வேண்டும். என்னை பாதுகாக்கிற தேவன் என் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் தான் என் குடும்பத்தை பாதுகாப்பார் என்று நான் கர்த்தர் பக்கம் பார்க்க வேண்டும். You need to trust God so that God would protect you and God would promote you.
You need to trust God to protect you and to promote you. கர்த்தர் உன்னை பாதுகாக்க வேண்டும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் கர்த்தர் சார்பில் விழ வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு தான் வசனம் கொடுத்தாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. உங்கள் வழி என்ன மகனே? இன்றைக்கி உங்கள் வழி என்ன? இந்த மாதம் என்ன பண்ண போகிறீங்க? என்ன வழி வச்சுருக்கீங்க? நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்ல போகிறீங்க? என்ன வழி வச்சுருக்கீங்க? அந்த வழியை கர்த்தருக்கு ஒப்புவிங்க. எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், அவர் எல்லாமே டைரியில் எழுதி வைப்பார். அவர் டைரி வச்சுக்கிட்டே போவார். இவர்னா எப்போ பார்த்தாலும் டைரி வச்சுருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தா அவர் சொல்லுவார், ப்ரேயர் டைரிப்பா. பிஸ்னஸ் மேன் டைரி தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு காலத்தில் எல்லோரும் டைரி தூக்கிட்டு போவாங்க. இப்போ தான் ஃபோன் வந்து மொபைல் வந்துருச்சு. டைரியில் ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். ஒரு பிசிஓ பூத்தில் போவாங்க, டைரியை பிரிப்பாங்க. இவரும் டைரி எடுத்துகிட்டு போவார். அவர் சொல்லுவார், என் பிளான் எல்லாம் நான் எழுதி வைப்பேன். இன்றைக்கி கூட என்னோடய ஃபோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாள் வந்து டியூஸ்டே இல்லை, இந்த செவ்வாய்க்கிழமை நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு என் ஃபோனில் இன்றைக்கி டியூஸ்டே குரூப் ஒன்று வச்சுருக்கேன் என் ஃபேமிலியில். நான் அதை போடுவேன். போடும்போது ப்ரே பண்ணுவேன், ஆண்டவரே இன்றைக்கி நான் நினைக்கிறேன் வரணும், தம்பி இன்றைக்கி சர்ச்சுக்கு வரணும்னு நேற்று நைட்டே என் ரிமைண்டரில் போட்டேன். ஆமாம், உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ இன்றைக்கி வந்துக்கிற, நான் நினச்சதை கர்த்தர் செய்திருக்கிறேன். தம்பி நேற்று ஃபுல்லாக அவர் ஃபோன் என்னோட மெசேஜை பார்க்கல. அவர் இன்றைக்கி ஆலயத்துக்கு வரணும்னு நான் ஃபோனில் போட்டு வச்சுருந்தேன். இவர் வந்திருக்கார். அவர் போன வாரம் ஃபுல்லாக வரல, அவருக்கு உடம்பு சரியில்லை. ஆண்டவர் இன்றைக்கி அவன் எப்படின்னா வரணும்னு அவருக்காக ப்ரே பண்ணேன். இன்றைக்கி அவர் வந்தார். இன்னொரு பிரதருக்கு பண்ணியிருக்கேன், ஐயா இன்றைக்கி லீவ் தான் வரேன்னு இருக்கார், வருவார். உன் வழி என்ன மகனே? கர்த்தருக்கு ஒப்புவி. கமிட்டட். whom will we commit? யார் கையில் ஒப்பு கொடுப்போம்? யாரை நம்புறமோ அவங்களை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நம்பிக்கையின் பார்த்தராய் கர்த்தர் இருக்கிறார். வாலிப பிள்ளைகளை நான் சர்ச்சைக்கு கூப்பிட்ருக்கேன். எந்த தைரியத்தில் கூப்பிட்ருக்கேன்? உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, உன்னை நம்பி பெற்றோர் இருக்காங்க, உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் குடும்பம். எதை நம்பி கூப்பிட்றேன்? மகனே இன்றைக்கி இந்த வழியை கர்த்தர் காலில் ஊற்றலாம், அவர் உன்னை பார்த்துக்குவார். வெளி உலகத்தில் இருக்கிறவன் உன்னை தாங்குகிறானோ இல்லையோ அவர் பாதத்தில் இருக்கலாம். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. நம்ம எல்லாரோட டைம் டேபிளில் 3 இருக்கணும். 1 அவருடைய ஆலயம், நம்ம வீடு, நம்ம வேலை. இந்த 3 இடத்துல மாறி மாறி இருக்கணும். 1 வேலையில் இருக்கணும், இல்லை வீட்டில் இருக்கணும், இல்லை அவர் வீட்டில் இருக்கணும். வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது. ஆபத்து. அவர் காலில் விழுந்திருந்தா கணக்கு வச்சிருக்கார். சாமி உன் ஆலயத்தில் நான் 8 மணி நேரம் விழுந்திருந்தேன், 8 மணி நேரத்துக்கு சம்பளம் கொடு சாமி. நீங்கள் கோட் பண்ணலாம். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கட்டாயமாக கொடுப்பார். ஆண்டவரே ஒரு நாளைக்கு எனக்கு 1500 ரூபாய் சம்பளம், ஒரு நாளைக்கு எனக்கு 2000 ரூபாய் சம்பளம், ஒரு நாளைக்கு எனக்கு 5000 சம்பளம் உங்கள் ஆலயத்தில் இருக்கிற எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கொடுக்க மாட்டாரா? அவர் கணக்கு பேசுகிறார் நம்ம கையில். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் பொன்னும் வெள்ளியும் அவருடையது. அவர் கோல்டாக தருவார், சாப்பாடாக தருவார், அரிசியாக தருவார், நீங்கள் கேட்குற பேண்ட்டாக தருவார், ஷர்ட்டாக தருவார், கேக்காக தருவார், வாட்சாக தருவார். அவரால் எல்லாம் கூடும். யூ நீட் டு புட் ட்ரஸ்ட் அப்பான் காட் ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபார் யுவர் ப்ரமோஷன். ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், எக்கானமி வளர்ந்து கொண்டே போகிறது. போன மாதம் 10,000 சம்பளம் வாங்கினவன் இந்த மாதம் குறைஞ்சது 10% எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்கணும். 10,100 ரூபாவது வாங்கணும். இல்லைனா அந்த 10,000மோ மைனஸில் போகுது. 10,100 ரூபாய். ஆனால் சம்பளம் என்ன தெரியுமா ஆகுது? 8,000 ரூபாய் ஆகுது. விலைவாசி 10,100 போல் 12,500 போகுது. புரிஞ்சுங்க, 10,100 கூடணும். ஆனால் 25% கிட்ட நம்ம செலவுகள்லாம் ஏறி போகுது. 12,500 ஆகுது. ஆனால் சம்பளம் என்ன ஆகுது? 8,000. இதுதான் உலகத்தில் நடக்கிறது. யாருங்க விருப்பத்தை நிறைவேற்ற போகிறது? கர்த்தர். சொல்லுங்க கர்த்தர். சொல்லுங்க கர்த்தர். 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 எல்லாரும் சொல்லணும் கர்த்தர். கர்த்தரே என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகலையும் போலவும் விளங்க பண்ணுவார். நீங்கள் குட் மேன்ன்றதுனால எல்லாம் உங்களுக்கு குட் நடக்கும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ரைட் மேனாக இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாம் ரைட் நடக்கும், உங்களுக்கு குட் நடக்கும். குட் மேனாக இருந்தால் குட் நடக்கணும்னா அது இவர் தான் செய்யணும். வெளி உலகத்தில் நான் நல்லவனாக இருக்கிறேன், எனக்கு நல்லதே நடக்கலை. பிரதர், வெளி உலகத்தில் நீங்கள் நல்லவனாக இருந்தால் உங்களுக்கு தீமை தான் நடக்கும். அதுக்காக நம்ம கெட்டவனாக மாறக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ எப்படி தான்? நல்லவனாய் கர்த்தர் பாதத்தில் இருக்கும்போது அவர் செய்வார். பிகாஸ் யூ ஷுட் பி இன் லைட். ஆமென். கெட்டு போயிருந்த பூமிக்கு பார்த்து சொன்னார், ஒழுங்கினமாக இருந்த பூமியை பார்த்து சொன்னார், லெட் தேர் பி லைட். இன்றைக்கு உன் நீதியை வெளிச்சத்தை போல கர்த்தர் மாற்றுகிறார் மகன். உன் நியாயத்தை பட்ட பகலை போல மாற்றுகிறார் என் மகனே. ஃபைண்ட் ரெஸ்ட் இன் த லார்ட். 7ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா ரெஸ்ட் இன் த லார்ட். ஃபைண்ட் ரெஸ்ட். வேர் இஸ் ரெஸ்ட்? எங்கே இளைப்பாறுதல்? அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும்.
ரெஸ்ட் பேஷண்ட்லி. சாதாரணமாக உட்காருங்க. ப்ரேயர் ரூமில் சாதாரணமாக உட்காருங்க, ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. ஆண்டவரை உம்மை நம்பி நான் இன்றைக்கு மிகவும் பொறுமையோடு காத்திருக்கிறேன். ஆண்டவரே மிகவும் பொறுமையோடு காத்திருக்கேன். லார்ட், நான் புலம்புறதை விட்டுவிட்டு, பதட்டைப்படுகிறதை விட்டுவிட்டு உம் பாதத்தில் நான் நிம்மதியாய் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீர் எனக்கு உதவி செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு கூட ஐ ஆம் ரெஸ்டிங் இன் தி லார்ட். ஆமென். ஃபைண்ட் ரெஸ்ட். நாம் அமர்ந்து கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொன்னவர் இந்த இடத்திலே கோபத்தை நகிழ்ந்து விடு என்று சொல்கிறார். நகிழ்ந்து விடு என்றால் லீவ் ஆங்கர், சீஸ் ஃப்ரம் ஆங்கர். கோபமாக இருக்கும்போது எனக்குள்ளே எப்போதும் ஒரு தாட் வரும். நான் பேசிட்டு இருப்பேன்னா திடீர்னு என் மனசில் ஒரு தாட்டு போட, ஆண்டவர் உன் கோட்டா முடிஞ்சிச்சு, இனிமேல் நீ பேசக்கூடாது. கோட்டா முடிஞ்சு. கோபமாக இருக்கும்போது ரொம்ப நேரம் பேசுறதே 3 நிமிஷம் தான். எவ்வளோ நேரம்? ஆண்டவர் பேசிட்டு உன் கோட்டா முடிஞ்சிச்சு. அப்போ நான் மௌனமாக இருந்தாலும் அவங்க பேசுவாங்க. அவங்க பேசிட்டு போட்டோம், நீ பேசாத, உனக்கு தான் இன்னைக்கு பேசுகிறேன். சீஸ் ஃப்ரம் ஆங்கர், கோபத்தை விட்டு விடு. forsake wrath, அந்த 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 கெட்டதை, அந்த அந்த உக்கிரத்தை விட்டுவிடு. லீவ் இட். give up anger, give up wrath, give up fret. if you are going to cling on to it, அவைகளை பிடித்து கொண்டாய் என்றால் it will lead you into harm. அது உனக்கு காயத்தை உண்டு பண்ணும், துன்பத்தை உண்டு பண்ணும். cease from anger. சொல்லுங்க பார்க்கலாமா? நான் என் கோபத்தை விட்டு விடுவேன். இப்ப சொல்லாமா? கர்த்தரை நம்பி விட்டு விடுவேன். சொல்லமா? நான் என் ஆண்டவரை நம்பி என் கோபத்தை விட்டு விடுவேன். ஏன்? உங்க கோபம் நியாயமானது. நான் கேட்க போறேன், இப்ப கேட்க போறேன். இப்ப நான் போன் எடுத்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்பேன். அப்பதான் எனக்கு முடியும். அண்ணா இல்ல மகனே மகளே, நீ கேட்பதினால் பிரச்சனை அதிகமாக போகிறது. பிரச்சனை அதிகமானதினால் பாதிக்கப்பட போகிறது ஸ்டில் நீங்க தான். விட்டு விடு, விட்டு விடு. சொல்லுங்க பார்க்கலாம். போ, கோபமே வெளியே போ, கோபமே வெளியே போ. கர்த்தரை நம்புகிறேன், நீ வெளியே போ. கோபமே நீ வெளியே போ. என் கோபத்தை நான் நகிழ்ந்து விடுகிறேன். சொல்லுங்க, என் உக்கிரத்தை விட்டு விடுகிறேன். நான் பொல்லாப்பு செய்ய மாட்டேன், எரிச்சல் இல்லாமல் வாழ்வேன். 9 to 11 verse. கெட்டவர்களை கர்த்தர் தண்டிப்பார் என்று நம்ப வேண்டுமா? The evil doers will be punished by God. ஆமென். குழியை வெட்டுகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். விழுவானா? கண்டிப்பா விழுவான். ஸோ அது எப்படி விழுவான்? குழி வந்து அவன் முன்னாடி நிற்குதா? கர்த்தர் அவனை கொண்டு போய் அந்த நிலையில் தள்ளுகிறார். ஸோ பொல்லாதவர்கள் பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள். நீ பொல்லாதவர்களை பற்றி கவலைப்படாதே, கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். ஆனால் நீ கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எத்தனை பேருக்கு பூமி ரொம்ப பிடிக்கும்? ஆமென். இந்த பூமியில் நமக்கு இது இல்லை அது இல்லைன்றோம்ல. பூமியே இல்லாத எத்தனையோ ஆத்மா இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்குது. லாசர் ஐஸ்வர்யனுடைய கதையில் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் லாசருக்கு ஐஸ்வர்யவான் கேட்பான், பூமிக்கு என்னை அனுப்ப முடியுமான்னு. பூமியில் இருக்கிற ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமான்னு கேட்குறான். ஆமென். நேற்று நைட் நான் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன். அதுக்கு பேர் எனக்கு சொல்ல தெரியல. என்ன ப்ரீட், என்ன வாழைப்பழம் அது? கற்பூரம் இல்லை, வேறு மஞ்சள், ஏலக்கியம் இல்லை, மஞ்சளும் இல்லை, அது மோரிஸா? வாழைப்பழம் சாப்பிட்டேன். அது சாப்பிடும்போது அந்த வாழைப்பழம் என்கிட்ட பேசுது, நான் பூமியில் மட்டும் தான் அவைலபிள். நிறைய ஆத்துமா அங்கே நரகத்துக்கு போகிறாங்க, அங்கே நான் அவைலபிள் இல்லை. எல்லாரையும் இயேசுவேத்துக்கு சொல்லு அப்படின்னு. நரகத்தில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அந்த ஐஸ்வர்யவான் கதறதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் துன்மார்க்கம் கையில் இல்லை, பணம் நம்ம கையில் இல்லைன்னு நினைக்கிறோம். கிருபை இருக்க, இதுக்கு எப்போ நன்றி சொல்ல போகிறோம்? கிறிஸ்து இருக்கிறாரே, எப்போ நன்றி சொல்ல போகிறோம்? நித்திய ஜீவன் இருக்கிறதே, ரட்சிப்பு இருக்கிறதே. பொல்லாதவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே என் மகனே, அவர்கள் அறுப்புண்டு போவார்கள், ஆனால் நீயோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். எப்படியா? கிறிஸ்டியன் பாஸ்டரே 40 வயசில் இறந்துட்டாரியா? நோ 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 நோ. ஜீசஸ் தன்னுடைய 1000 வருட அரசாட்சியில் இதே பூமியில் திரும்பவும் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷம் வாழ போகிறார் அந்த மனுஷன்? 1000 வருஷம் இதே பூமியில். அந்த வாழைப்பழம் சாப்பிட்லாம். இப்போ சாப்பிட்டா டாக்டர் சுகர் ஏறிடும், வாழைப்பழம் சாப்பிடாதன்னு வேறு. அப்போ நம்ம டாக்டரு, உலகம் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் யார்? நம்ம டாக்டரு. வாழைப்பழம் சாப்பிடுன்னு வேறு. அல்லேலூயா. நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்க. இன்னைக்கு காலையில் எதுக்கு மகனை திருச்சபைக்கு வந்தாய்? பாஸ்டர் அண்ணன் கூப்பிட்டார், பாஸ்டர் கூப்பிட்டார், இல்லைனா அவர் திட்டுவார், விட மாட்டார்.
நோ, நான் என் கர்த்தருக்காக காத்திருக்க வந்திருக்கேன். நான் மகளே, யாருக்காக வந்திருக்கேன்? இன்றைக்கி நீ வேலைக்கு போனீங்கன்னா உனக்கு 200 சம்பளம் வந்திருக்குமே, 300 சம்பளம் வந்திருக்குமே. கன்ஃபார்ம்டாக நான் வேலைக்கு போக தான் போகிறேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு வேலை இல்லை, என் கர்த்தர் பாதத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் அவங்க எல்லாருக்கும் சொல்லுவேன், காலையில் கிளம்பி சர்ச்சுக்கு வந்துடுங்க. வேலை இல்லாதவர்கள்லாம் சர்ச்சிலிருந்து ஆண்டவர் உங்களை வேலைக்கு கூட்டு போவார். நம்ம ஆண்டவர் மட்டும்தான் அந்த கடைசி மணி நேரத்தில் 12ஆம் மணி நேரம், எத்தனை மணி நேரம், லாஸ்ட் டைமில் வரவனு கூட ஃபுல் சம்பளம் கொடுக்குறவர். அல்லேலூயா. இன்றைக்கி ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறவங்களை எத்தனை பேருக்கு இந்த மாதம் சம்பளம் தர போகிறாரு தெரில. விசுவாசத்தால் பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இன்றைக்கி நான் வேலைக்கே போகல, இந்த மாதம் ஃபுல்லாக வேலை இல்லை, சம்பளத்துக்கு வழியே இல்லை, உங்கள் ஆலயத்தில் அமர்ந்து நிற்கிறேன், எனக்கு நீங்கள் சம்பளம் தாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம், எனக்கு நீங்கள் சம்பளம் தாங்க. இதுவரை வாங்கிறாத ஒரு சம்பளத்தை எனக்கு நீங்கள் தாங்க. அல்லேலூயா. The wicked people will have a short life. தீமையின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு சிறிய வாழ்க்கை. But the meek, சாந்த குணம் உள்ளவர்கள் நீடித்து வாழ்வார்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்வதுன்னா சொத்து வாங்குவார்கள். ஆமென். எத்தனை பேருக்கு 1 ஏக்கருக்கு மேலே லேண்ட் வேணும்? விசுவாசத்தோட கை தூக்குங்களேன். அல்லேலூயா. அதில் எவ்வளோ சர்ச்சுக்கு தர போகிறீங்க? 10%னா 10 சென்ட் வருமாப்பா? நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு 1 ஏக்கர் லேண்டாக தாங்க. ஆமாம், 1 ஏக்கர் 100 சென்ட்டு. ஓகே ஆண்டவரே, எனக்கு 1 ஏக்கர் லேண்டு தாங்க, அதில் 10 சென்ட் ஆலயத்துக்கு தரேன். விசுவாசம்? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஆமென். நீங்கள் நீடிய பொறுமுள்ளவராக இருங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். விசுவாசிங்க, கம்மியாக எதிர்பார்க்காதீங்க. நான் என் கர்த்தருக்கு தருகிறேன், நான் என் கர்த்தருக்கு தருகிறேன். செய்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. They shall inherit the earth. அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். செகண்ட் பார்ட்டுக்கு வருகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு காட்லின்னு பெயர். உலகத்தை நம்பி உலகத்தின் எல்லா வழியிலும் போகிறவர்களுக்கு துன்மார்க்கர் என்று பெயர். எப்படி வரப்போகிறதா? 12ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான், ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். துன்மார்க்கன் உங்களை பார்த்து சிரிக்கிறான். அந்த பிரதரை நான் ஊருக்கு அனுப்பிட்டேன்னு சொல்கிறான். சொல்லிட்டு அவன் பல்லு கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சிரிக்கிறார். உனக்கு ஒரு நாள் வருகிறதா என்று. ஹல்லேலூயா. The gestures of the wicked shall not prevail. The gnawing of the teeth and the gnashing of the teeth of the wicked is going to break in Jesus name. உங்களை பார்த்து பற்கடித்தவர்களுடைய சாத்தானுடைய சதிகளை கர்த்தர் முறியடிக்கிறார். They will not accomplish, but you will accomplish in Jesus name. Hallelujah. The evil man has his destruction very close to his heels. அவனுடைய முழங்கால், அவனுடைய குதிங்கால் அருகிலே அவனுக்கு ஆபத்து வருகிறது. ஆனால் என் மகனே, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய கிருபையை தருவார். அவன் சில காலம் கழித்து அவன் இருந்த ஸ்தானமே இல்லாமல் போகும். ஆனால் சாந்த குணமுள்ள நீ பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தின் மன மகிழ்ச்சியால் இருப்பாய். சொல்லுங்க, நான் பூமியை, சொல்லுங்க, பூமியை சுதந்தரித்து, சொல்லலாமா, மன மகிழ்ச்சியாக இருப்பேன். சத்தமாக சொல்லலாமா, நான் சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் பூமியை சுதந்தரிப்பேன். சத்தமாக, நான் பூமியை சுதந்தரித்து சமாதானத்தின் மன மகிழ்ச்சியால் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 17ஆம் வசனத்திலே ஹம்பிள் ஆனவர்களை, நீதிமான்களை அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்கிறார். அநேக துன்மார்க்கனுக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. யார் யாருக்கில் எவ்வளோ காசு இருக்குது? என்கிட்ட காணும். இருக்குது. கையில் சும்மா எடுத்துங்க, சும்மா எடுத்துங்க, இல்லை பாக்கெட்டில் கை வச்சுங்க. துன்மார்க்கன் கையில் இருக்கிறதை சொல்லுங்கள். துன்மார்க்கரிடத்தில், சொல்லுங்கள், துன்மார்க்கரிடத்தில் சோத்திரம். அந்த வசனத்தை எங்கே விட்டேன்? ரைட், தேங்க்யூ ஜீசஸ். 16th verse பார்க்கலாமா? துன்மார்க்கரிடத்தில் உள்ள, பேச மாட்டீங்களா, செல்வ திரட்சியை பார்க்கலும் என்னிடத்தில் இருக்கிற கொஞ்சமே, கொஞ்சமே, சொல்ல மாட்டீங்களா, கொஞ்சமே நல்லது, இது எனக்கு நல்லது, இது எனக்கு நல்லது, இது எனக்கு நல்லது. பாக்கெட்டில் போட்டுங்க, இது உங்களுக்கு நல்லதாகவே மாறும். இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை எடுத்து நல்லது என்று சொல்லி ஆசீர்வதித்தார். 5000 பேருக்கு போஷித்தார். அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. உங்கள் தாளந்துகள் பெருகுவதாக, உங்கள் ஆசீர்வாதங்கள் பெறுவதாக. 1 100 மடங்கு, 1 30 மடங்கு, 1 60 மடங்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா.
குட் வில் பி லாஸ்டிங் ஃபார் த அப்ரைட் பீப்புள். நன்மை என்பது நல்லவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். 18ஆம் வசனத்தில் படித்தோம் என்றால், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உத்தமனுடைய நாட்கள் கர்த்தர் கையில் இருக்கிறது. மகனே, நீ எவ்வளவு நாள் வாழ்வாய் என்று பயப்படாதே, உன் நாட்கள் கர்த்தர் கையில் இருக்கிறது. அவர்களுடைய சுதந்திரம் என்றென்றைக்கு இருக்கும். உன் வீடை விட்டு விட்டு நீ போகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை விடமாட்டார். உன் வீடு உன் கையில் தான் இருக்கும். உன் ஆசீர்வாதங்கள் உன் கையில் தான் இருக்கும். உன் நாட்கள் கர்த்தரிடத்தில் வருகிறது. ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போக மாட்டாய், பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போக மாட்டாய். சொல்லுங்க, ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போக மாட்டாய், பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவாய். நான் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கிறேன். இன்றைக்கு 15ஆம் தேதி கிருபையாக நிற்கக்கூடிய கிருபை தந்தார். இந்த சபையினுடைய வாடகை 40,000 ரூபாய். OMR திருச்சபையினுடைய வாடகை 20,000 ரூபாய். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி வரைக்கும் கூட என் கையில் காசு இல்லை. கடந்த வாரம் என் ஆவிக்குரிய பிள்ளைகளை கூட்டி நான் பேசினேன். 7th 7ஆம் தேதி 8ஆம் தேதி பேசணுமோ, 8th டியூஸ்டே இதே மாதிரி காலை 6 முடிந்தோம் என் பிள்ளைகளிடத்தில் பேசினேன். இந்த மாதம் சர்ச்சு வாடகை கட்டவே முடியாதுன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா. ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னை பாதுகாத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். என்னை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இன்றைக்கு போன வாரமே புதன்கிழமையிலேயே வாடகை கொடுக்கக்கூடிய கிருபை தந்தார். இன்றைக்கு அவர் சித்தமானால் OMR திருச்சபைக்கும் வாடகை கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். He knows. ஆபத்து காலத்தில் வெட்கப்பட மாட்டாய் மகனே. சொல்லுங்க, ஆபத்து காலத்தில் வெட்கப்பட மாட்டேன். காசு இல்லைன்னா வெட்கப்பட மாட்டேன். இயேசு இருக்கார் காப்பாற்ற. வெட்கப்பட மாட்டேன். பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவாய். சொல்லுங்க, பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவேன். சத்தமாக சொல்லுங்க, பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவேன். சொல்லுங்க, பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவேன். சத்தமாக சொல்லுங்க, பஞ்ச காலத்தில் நான் திருப்தி அடைவேன். ஆனால் துன்மார்க்கர் அழிந்து போவார்கள். அவர்கள் புகையை போல புகைத்து போவார்கள். ஆனால் என்னை கர்த்தர் திருப்தியாக்குவார். துன்மார்க்கன் கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் போகிறான். நீதிமானோ கடன் வாங்குவதே இல்லை, மாறாக கொடுக்கிறான். கை அப்படி வச்சுக்கங்க. நான் நீதிமானை போல இறங்கி கொடுப்பேன், இறங்கி கொடுப்பேன், இறங்கி கொடுப்பேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால கொடுப்பேன், இயேசுவின் பணத்தை கொடுப்பேன், இயேசுவின் ஆசீர்வாதத்தினால வாழ்வேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். The steps of a good man are ordered by God. God orders the steps. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலை ஆராதனை இன்னைக்கு போகணும், கர்த்தர் தான் மகனை உன்னை கூப்பிட்டார். OMR ஊழியத்துக்கு போகணும், கர்த்தர் தான் கூப்பிட்டார். தம்பி பற்றி எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த வாரம் வியாழக்கிழமை நம்ம போனோம்லப்பா, அந்த ஏரியாவில் ப்ரேயர் கூப்பிட்டு போனோம். சின்ன பிள்ளைங்களாம் இவர் பேரையே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க, வெரி குட், கீப் இட் அப். உன் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார் என் மகன். God will order your steps. நீ என்னமோ தோத்து போய் வந்தவன் அல்ல மகனே. ஸ்டில் யூ ஆர் அண்டர் த ஆர்டரிங் ஆஃப் காட். காட் இஸ் ஆர்டரிங் யுவர் ஸ்டெப்ஸ். யுவர் ஸ்டெப்ஸ் ஆர் ஆர்டர்ட். உன் பாதங்களை கர்த்தர் நிலைநிறுத்துகிறார். நீ அவருக்காக செய்கிற ஊழியத்திலே கர்த்தர் பிரியப்படுகிறார். காட் இஸ் டிலைட்டிங் இன் யுவர் வே. நான் சிறு பிராயத்தில் படிக்கும்போது, குறிப்பாக அந்த 7ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் படிப்பில் ரொம்ப வீக்காக இருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா என்னை எடுத்து ஹிந்தி ஸ்கூலில் போட்டார். ஸ்கூலுக்கு போனனாலே பயமாக இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும். காலையில் நான் தூங்கி ஏஞ்சதுமே இது ஒரு கனவாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப பயம் இருக்கும். அப்போ ஸ்கூலில் லீவ் விட்டாங்கன்னு தெரிஞ்சால் ஒரு மனசு ஃபுட்பால் விளையாட சொல்லும். போவேன், ஆனால் விளையாடிட்ட பிறகு அந்த பாலை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நேராக சர்ச்சுக்கு ஓடுருவேன். அங்கே சர்ச்சே இருக்காது, சில நேரம் சர்ச்சே இருக்காது. ஆனால் சர்ச்சில் போய் நான் ஒட்டரை அடிச்சிட்டு இருப்பேன். என் மனசாட்சி என்னை பார்த்து சொல்லும், இந்த சர்ச்சில் நீ இருக்கல, கர்த்தர் உன்னை ஒரு நாள் காப்பாற்றுவேன். இருக்கவே மாட்டேன், எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும், வீட்டில் இருந்தால் எனக்கு நிறைய தோணும். நம்ம ஒரு உதவாக்கறன்னு ஒரு மெயினாக தோணும். ஃபஸ்ட்டு தாட்டே நீ ஒரு உதவாக்கற, உனக்கு ஃப்யூச்சரே கிடையாது. 7ஆவது படிக்கிற பையனுக்கு அவ்வளோ தோணுமா? சத்தியமாக தோணும். இன்றைக்கி நமக்கு நான் தோறது தான் அது தோணும். நீ ஒரு உதவாக்கற, நீ விழுந்துருவ, உன்னை அழிச்சிட்டாங்க, உன் கதை அவ்வளோதான், நீ இந்த வாரம் போகிறல உன்னை சாவடிச்சிருவாங்க, இல்லை நீ செத்துருவ அப்படின்லாம் தோணுங்க. அன்றைக்கெல்லாம் என் மனதில் என் ஆண்டவருடைய வார்த்தை தான், என் நடைகளை கர்த்தர் உறுதிப்பற்றுவார் என்கிற நம்பிக்கை தான். நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் என்னை தம் கையினால் தாங்குகிறார் என்கிற நம்பிக்கை தான்.
மகனே நீ விழுந்து விட்டாய் என்று நினைக்காதே, உன்னை கர்த்தர் தாங்குகிறார். கையை எப்படி இடுப்பில் வச்சுக்குங்க. நான் விழுந்தாலும் கர்த்தர் என்னை தாங்குகிறார். சொல்லுங்க, நான் விழுந்தாலும் கர்த்தர் என்னை தாங்குகிறார். சொல்லுங்க, தமது கையினால் என்னை தாங்குகிறார். தமது கையினால் கர்த்தர் என்னை தாங்குகிறார். Now King David is encouraging us with his testimony. அவர் சாட்சி சொல்றார். நான் நினச்சேன் தாவீது தன்னை பற்றி பேசுகிறார். தாவீது சொல்கிறார், நான் சின்ன பையனாக இருந்தேன், இப்போ வயசான ஒரு நீதிமான் கெட்டு போனதையும் நான் பார்த்ததில்லை என்று நமக்கு தைரியம் சொல்கிறேன். நான் நினச்சேன் தாவீது ராஜா உங்களை உங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு உங்கள் ஆண்டவரை பிடிக்கும், நீங்கள் ஒரு டீம்னு நான் நினச்சேன். இல்லை, அவர் நீதிமான்களின் தேவன். இப்போ துன்மார்க்கர் எப்படி? அவன் மன்னிப்பு கேட்டால் அவனையும் நீதிமானாய் மாற்றுகிற தேவன். கர்த்தருடைய வழிகள் துன்மார்க்கனையும் நீதிமானாய் மாற்றும். கர்த்தருடைய வழியை ஒரு நீதிமான் விட்டால் அவனும் துன்மார்க்கமாய் போவான். I have not seen the righteous being forsaken, nor his descendants begging for bread. நீதிமானே அவனும் விழலையா, அவன் பிள்ளைங்களும் அப்பத்துக்காக பிச்சை எடுக்கலையா. எங்கேயும் போய் கேட்கல, ஐயா ஐயா இந்த மாதம் எனக்கு குடியான்னு. வராது மகனே, ஆமென் சொல்லுங்க, வராது, எனக்கு வராது. நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? என் கையில் காசு இல்லை தான், இன்னைக்கு எனக்கு இந்த உலகம் வேலை தரல தான், ஆனால் நான் கர்த்தரை நம்புகிறேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். பிள்ளைகளுக்காக வருங்க. என் பிள்ளைகள் அப்பத்து இறந்து திரிகிறது இல்லை, மாட்டார்கள். ஆமென். nor his descendants. பெரியவர்களுக்கெல்லாம் சின்ன பசங்களை தெரியாது, சின்ன பசங்களுக்கு பெரியவங்களை தெரியாது. என் கூட ஒரு பையன் படித்தான். அந்த பையன் பேர் சொன்னால் எங்கள் பாட்டிக்கு தெரியாது. அந்த பையனோட வீட்டை சொன்னால் எங்கள் பாட்டி தாத்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க தாத்தா பேரை சொல்லுவாங்க. அவங்க பேரனா இவன், எனக்கு அந்த தாத்தாவை தெரியாது. ஆமாம் அப்படின்வாங்க. அப்புறம் விசாரிச்சா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் உங்கள் தாத்தா பேரானா என்ன சொல்லுவான்? அந்த தாத்தா பேர் சொல்லுவான். அந்த தாத்தாவும் நம்ம தாத்தாவும் ஃப்ரெண்டு. நம்ம அப்பா கையில் சொல்லுவோம், அப்பா இப்படி ஒருத்தன் படிக்கிறான் இந்த நகர்லேருந்து, அவன் தெரு பேருனா அவங்க அப்பா பேர் சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா? அந்த அப்பா பேர் தான் சொல்லுவார், அந்த பையன் பேர் தெரியாது. நமக்கு யார் தான் தெரியும்? இந்த பையனுக்கு. இப்போ நான் எங்கள் பிள்ளைங்களை பார்க்குறேன், எங்கள் பிள்ளைங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிப்பாங்க. நான் அவங்க அப்பா பேர் சொல்லி, அவன் பொண்ணு தானே என் கூட படித்தேன், அவன் பொண்ணு தானே அவங்க கூட படிக்குது அப்படின்னா, அவர் பேர்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இது பேர் தான் தெரியும். அப்புறம் பார்த்தா யார் தான்? என் ஃப்ரெண்டோட டாக்டர் தான், என் ஃப்ரெண்டோட சன் தான். நாம் அதை பார்க்கும்போது தாத்தா காலம், அப்பா காலம், என் வயசு ஃப்ரெண்ட்ஸு காலம், அவங்க பிள்ளைங்க காலம், அப்பத்துக்கு இறந்து தெரியாத நல்லா இருக்கிற குடும்பங்களை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. ஏய் அவங்க தாத்தா நல்லவர் தெரியுமா, அந்த தாத்தா சூப்பர் தாத்தா இல்லை, அந்த தாத்தா நல்லா வேலைக்கு போவார், குடும்பத்தை நல்லா பார்ப்பார், அந்த அந்த தாத்தாவோட பேரனோட பிள்ளைய நீ படிக்கிற, வெரி குட். எத்தனை பிள்ளைகளை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக, ஏய் அவங்க வாரிசா நீ. இதே தான் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். இதே தான் உங்களுக்கு உண்டாகும். This is a promise reward for obeying God. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 27ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் தீமையை விட்டுவிடு. சொல்லுங்க, தீமையை விட்டுவிடு, தீமையை விட்டுவிடு, தீமையை விட்டுவிடு. சொல்லுங்க, தீமையை விட்டு விடுவேன், தீமையை விட்டு விடுவேன், நன்மை செய்வேன். சொல்லுங்க, நன்மை செய்வேன், நன்மை செய்வேன், நன்மை செய்வேன், குடியிருப்பேன், குடியிருப்பேன். சொல்லுங்க, தீமையை விடுவேன், நன்மை செய்வேன், குடியிருப்பேன், நிலைத்திருப்பேன். எல்லா தீமையை விட்டு விடு மகனே. உன் தீமையான யோசனையை விட்டு விடு, உன் தீமையான பேச்சை விட்டு, உன் தீமையான குணத்தை விட்டு விடு, நன்மையை மாத்திரம் செய். Plan a day, plan a time, have a plan to do good to people. உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு ஒரு நாளை குறி, ஒரு நேரத்தை குறி, ஒரு வழியை குறி, அவர்களுக்கு நன்மையை மாத்திரம் நீ செய். ஏனென்றால் நீ நிலைத்திருக்க பிறந்தவன். You have born to live, you have born to be established. ஆமென். தேவனுடைய குணநலன்கள் மனிதனுக்கு உண்டும் என்பதை 30ஆம் வசனத்திலிருந்து பேச போகிறார். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. இதயத்தில் கை வைங்க. கர்த்தருடைய வேதம் என் இருதயத்தில் இருக்குது. சில கர்த்தருடைய வேதம் என் இருதயத்தில் இருக்குது. கர்த்தருடைய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது. ஆமென். மாறாக துன்மார்க்கர் நீதிமானை அழிக்க பார்ப்பார்கள், ஆனால் துன்மார்க்கர் they will be judged, அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பதை கர்த்தர் 33ஆம் வசனத்திலே பேசுகிறார். ஏனால் நீதிமான்கள் ஆக்கினை தீர்க்க அடையவே மாட்டார்கள், அவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார் என்று. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவத்தை பற்றி தான் தொடர்ந்து கண்டினியூ பண்ண போகிறார். நீ கர்த்தருக்கு காத்திரு. உங்கள் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள், நீ சொல்லுங்கள், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்க அறுப்புண்டு போனதை நீ காண்பாய். அந்த நீன்றதெல்லாம்
நம்ம மற்றவர்களை பார்த்து நீ சொல்ல வேணாம், நம்முடைய இருதயத்தை பார்த்து சொல்லும். God is giving us advice. David is giving us advice to wait upon the Lord. நீ நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதை 37 38 வசனம் வரைக்கும் சொல்ல போகிறார். நீ உத்தமனை நோக்கி செம்மனை அவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அதனால் நீ அவனை பார்த்துனே இரு. உத்தமமான மனுஷனை கவனி. இந்த ரோட்டில் நம்ம நிற்கிறோம் பாருங்கள், நிறைய நல்லவர்கள் போவாங்க, அவன் கண்டுக்க மாட்டோம். ஒரு தீயவன் போவான், ஒரு பிரம்மாண்டமாக, அவனை ரொம்ப கவனிப்போம், ரொம்ப அட்மையர் பண்ணுவோம். பண்ணாதீங்க சொல்லுங்கள், என்ன பண்ண மாட்டேன்? தீயவர்களை பண்ணாதீங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், பாலுடைய வழியில் நில்லாமல், அதெல்லாம் பார்க்காதீங்க. பட் யூ வாட்ச் த பிளேம்லெஸ் மேன். உத்தமனை பார் மகனே. உத்தம கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், குணம் இருக்கும். காசு இல்லாமல் இருக்கலாம், ஏசு இருப்பார். யூ நீட் டு வாட்ச் த பிளேம்லெஸ் மேன். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தரே டெலிவரன்ஸ். God's help will be the reliable help. You need to rely upon God. The deliverance of God is for sure. The salvation of the righteous is from the Lord. உங்களை காப்பாற்ற கர்த்தர் வருவார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற எனக்காக என் கர்த்தர் வருவார். சொல்லுங்க, என்னுடைய ஆபத்திலிருந்து காப்பாற்ற எனக்காக என் கர்த்தர் வருவார். என்னை விடுவிக்க என் கர்த்தர் வருவார். எனக்கு உதவி செய்ய என் கர்த்தர் வருவார். அப்படியே கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்ய போகிறோம். அப்படியே யோசிக்கலாமா? வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. லெட்ஸ் ஸ்டாண்ட் டு காட். லெட்ஸ் ஸ்டாண்ட் பிஃபோர் காட். லெட்ஸ் பிரைஸ் காட். ஸ்ரீ ராதா லபோரே ரே 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 ரே. செலுத்துகிறோம்ப்பா. என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துவீராக. 37வது அதிகாரம் 23வது வசனம் இருந்து நான் உங்களுக்கு நான் படிக்கிறேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். தாவீதுக்கு தெரிகிறது அவனுடைய எத்தனை விதமான வழிகளில் அவன் நிலை மாறி போனாலும், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அவன் நன்றாக புரிந்து கொள்கிறான். நான் கர்த்தரை, ஆண்டவரே நீதான் என்னுடைய வழிகளை ஸ்திரப்படுத்துகிறார். கர்த்தாவே, நான் நீதிமானாக இருக்கிறதுனால ஆண்டவரே நீர் என்னுடைய வழியை நீர் கண்டிப்பாக கைவிட மாட்டீர் என்று தாவீதுக்கு நிச்சயம் இருக்கிறதுனால தான் இந்த காரியத்தை அவன் என்று நம்ம சொல்லுகிறான். இதுலேருந்து ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் கூட நாம் இதை செய்ய வேண்டாம், அதை செய்ய அநேக வழிகளை நாம் நமக்கு நானே திட்டம் போட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரே சில மகனே,
கர்த்தர் தான் அந்த வழியை நமக்கு உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரால் தான் நம்முடைய வழிகள் அது ஸ்திரப்படும் என்று கற்றுக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஐயோ நான் என்னுடைய வழியை மாறி போய்விட்டேனே, இன்றைக்கு தான் உணர்கிறேன், நான் ஒருவேளை தவறான வழியை பிடித்து விட்டேனா எனக்கு தெரியவில்லை என்று கூட ஒரு சில பேர் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல, மகனே கவலைப்படாதே, நீ விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் மீண்டும் நம்மளை தாங்கி மீண்டும் நம்மளை செம்மையான வழிகளை நடத்துவேன் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருக்கும் தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நம்ம கண்களை மூடி இன்று முதலாவது நமக்காக செபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த வழிகளை நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் அது கர்த்தருக்கு பிரியமான வழிகள் இருக்கிறதா? இல்லை வாழ்க்கையில் எந்த வழி போகுது என்றே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம கர்த்தரை நோக்கி நாம் ஒப்படைச்சிருப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையின் வழிகளை உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்துட்றப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையின் வழிகளை உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்துட்றப்பா. ஆண்டவரே, எனக்கு என்ன பாதை தெரியல தகப்பனப்பா. ஆண்டவரே, என்ன வழியில் போகிறேன்னு தெரியலப்பா. என் மனது மிகவும் குழப்பத்தில் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, என் எதிர்காலத்து குறித்து எனக்கு ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டிருக்குதப்பா. ஆண்டவரே, எதிர்காலத்து குறித்து எனக்கு ஒரு தயக்கம் இருந்து கொண்டிருக்குதப்பா. என் வழிகளை இன்மேட்டு நான் உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்துட்றேன்ப்பா. என் வழிகளை உங்களிடத்தே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி என் வழிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து செபிக்கலாமா? ஒருவேளை நம்முடைய செபக்குழு இல்லை நபர்கள் கூட அநேக பேர் இது சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை நம்மள குடும்பத்தில் இருக்கிற கூட ஏதோ ஒரு மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். இன்று நம்ம அவர்களுக்காக பரிந்துரை ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, அவர்களை கூட இன்னும் வழி மாறி போய் கொண்டிருக்காருலப்பா, அவர்களை திருப்பி கொண்டு வந்து சேருங்கப்பா. ஆண்டவரே, என் வழிகளை எனக்கு நிலை மாறி போகிறப்பா, என் வழிகளை நீரே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கலாமா? இது நமக்கு மாண்டவர் கிடைப்பட்ட நேரம். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். நம்முடைய வழிகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்போம். ஓரி பலதியாந்தனர வாக்கர பலபதர பலதியா ஷனரி கர பலபதர பலதியா ஷபர பலபா கர பலபதர ஓரி பாபா பாஷரர பலதியாந்தனர வாக்கர பலபதர பலபா ஷதர பலதியாந்தனர வாக்கர பலபதர. எங்கள் வழிகள் அனைத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமாக உம்முடைய வழியில நடக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உங்க பலனை கட்டளையிடுங்க, ஞானத்தை கட்டளையிடுங்க, உம்முடைய வல்லமையை கட்டளையிடுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் சமாதானத்தினால் எங்களை நிரப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
Amen. Amen. Have a blessed day and shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.